அன்னைக்கு வந்து மதுரையில் சித்திரை திருவிழாவா வீரபாண்டி திருவிழாவா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வைகை அணையை சுற்றி மக்கள் மாட்டு வண்டி டிராக்டரில் வந்த வண்ணமாக கூட்டமாக இருக்குது. அப்படி என்ன வைகை அணையில் விசேஷம்னு கேட்டால், நம்ம எம்ஜிஆர் வந்து மாட்டுக்கேர வேலன் படப்பிடிப்புக்காக வந்திருக்காரு. அவரை பார்க்குறதுக்கு தான் கட்டுக்கலங்காத அளவுக்கு கூட்டம். போலீஸு எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணியும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்புறம் எம்ஜிஆர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டுட்டு ஒரு இடத்துலையே மக்கள் இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க வச்சு அவர் படப்பிடிப்பை நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த கூட்டத்தில் வந்து ஆண்டிப்பட்டியிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு வண்டி கட்டிட்டு. அவர் தன்னோட குழந்தைய தூக்கிட்டு எம்ஜிஆரை நோக்கி ஓடி வராரு. உடனே எம்ஜிஆர் உன் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணுமா அப்படின்னு கேட்காரு. உடனே அவர் இல்லை நாங்கள் உங்கள் நினைவாகவே பேர் வச்சுட்டோம் மலைக்கல்லன்னு, நீங்கள் அந்த பையனை ஆசீர்வாதம் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கேட்ட எம்ஜிஆர் வந்து உடனே பயங்கரமாக சிரிச்சிட்டு, குழந்தைக்கு இந்த பேரையே வைப்பீங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார். உடனே அந்த பையனோட அப்பா வந்து, இந்த குழந்தை எங்கள் ஊர் டூரிங் டாக்கீஸில் உங்களோட மலைக்கல்லன் படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் பார்க்க போயிருந்தோம். அப்போ வந்து மனைவிக்கு இடுப்பு வலி வந்து பிறந்துருச்சு. படம் பார்த்து தேட்டர்லேயே பிறந்தனால உங்கள் நினைவாக அந்த படமே அந்த பெயரையே நாங்கள் வச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் அந்த குழந்தைய வாழ்த்திட்டு ஒரு பெரிய சைஸில் இருக்க 100 ரூபா நோட்டுக்கட்டை அந்த குட்டி பையன் கையில் திணிக்கிறார். அதுக்கப்புறம் மலைக்கல்லனோட அப்பா வந்து அந்த ரூபா நோட்டை பெரிய கண்ணாடி ஃப்ரேமில் வந்து அந்த ரூபா நோட்டை வச்சு பொக்கிஷமாக, ஏன்னா எம்ஜிஆர்கிட்ட வந்து வாங்கினதுனால பொக்கிஷமாக பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. மலைக்கல்லன் அந்த குட்டி பையன் வந்து வளர்ந்து ஸ்கூல் படிப்பையும் முடித்து கல்லூரி படிப்பு வரைக்கும் வந்துட்டான். அப்போ அப்பாவுக்கு வந்து தன்னுடைய பையனை டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ஆசை. ஆனால் அந்த பையனுக்கு மார்க்கு கொஞ்சம் கம்மியாகிடுது. சரி, எதுக்கும் எம்ஜிஆரை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃப்ரேமில் அந்த ரூபா நோட்டையும் கையில் எடுத்து வச்சுட்டு அவர்கிட்ட காமிக்க ஞாபகப்படுத்துறதுக்காக அதையும் கையில் எடுத்துகிட்டு ராமாவரத்துக்கு வராங்க. அப்போ அவங்க வந்து அவங்கள அறிமுகப்படுத்தவும் அவருக்கு ஞாபகம் வந்துடுச்சு. மாட்டுக்கார வேலன் படப்பிடிப்பில் பார்த்தவங்களில் நீங்கள் ஆண்டிப்பட்டி மலைக்கல்லன் அணி அப்படி சொல்லி கேட்டு பேசிக்கிட்டு இருக்கார். அப்போ அது அப்பா வந்து இந்த மாதிரி டாக்டருக்கு பையனை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆசையை சொல்கிறாரு. உடனே அவர் மார்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கேன்னு யோசிச்சுட்டு, அவர் நினச்சிருந்தா தன்னுடைய முதல்வர் பதவியை பிரயோகித்து தமிழ்நாட்டில் இருக்க எந்த மெடிக்கல் காலேஜ்லேயும் அவரால் சேர்த்து படிக்க வச்சுருக்க முடியும். ஆனால் மார்க் இல்லாத இருக்கிற அந்த பையன் இவருக்கு தெரிஞ்ச பையங்கிறனால சேர்த்து படிக்க வச்சுட்டாருங்கிற பேச்சு வந்துரும்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் இருந்த முதலமைச்சர் குண்டுராவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அங்கே வந்து ப்ரைவேட் காலேஜில் சேர்த்து படிக்க வைக்கிறதுக்காக அவனுக்கு நானே ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறேன்னு அவரை மருத்துவர் ஆக்கிட்டார்.